verse 30. நீதிமொழி 31வது அதிகாரம் 30வது வசனம். Proverbs chapter 31 verse 30. அவள் கைகளில் பலனை அவளுக்கு கொடுங்கள். அவளுடைய 31வது அதிகாரம் 30வது வசனம். சௌந்தரியமும் வஞ்சனை உள்ளது, அழகும் வீண். கர்த்தருக்கு பயப்படுகிற ஸ்திரியை புகழப்படுவார். ஆமென். ஐயோ சிசபாவாண்டி வசனத்தை கேட்டோனே சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அல்லேலூயா அல்லேலூயா. மீண்டுமாக படிங்க. சௌந்தரியம் வஞ்சனை உள்ளது. சௌந்தரியம் வஞ்சனை உள்ளது. அல்லேலூயா. அழகு வந்து சில பேர்த்தை ஏமாத்திடும். ஆமென். இருக்கீங்களா? இன்னொரு இருக்கீங்களா? சௌந்தரியம் வஞ்சனை உள்ளது, அழகும் வீண். கர்த்தருக்கு பயப்படுகிற ஸ்திரியோ புகழப்படுவாள். ஹல்லேலூயா. இன்னைக்கு கர்த்தருக்கு இங்கிலீஷ்ல ஒரு தடவை வாசிங்க. Proverbs chapter 30 verse 31. Proverbs chapter 31st verse 30. Charm can be disappeared and beauty fades away, but a woman who honors the Lord deserves to be praised. பாருங்க, charm and beauty. ஹல்லேலூயா. charm and beauty அது வந்து எல்லாம் வீண் தெரியுங்களா? ஆனா கர்த்தருக்கு பயப்படுகிற ஸ்திரியோ தேவனால் புகழப்படுவார். ஹல்லேலூயா. இன்னைக்கு கர்த்தருக்கு பயந்து நடக்கிற ஸ்திரிகள் ரொம்ப குறைவு. ஹல்லேலூயா. ஏற்கனவே தேவனோட வார்த்தை என்னன்னு சொல்றது இல்லையா? கர்த்தருக்கு பயப்படுறதே ஞானத்தின் ஆரம்பம். ஒரு ஸ்திரியானவர் எந்த அளவுக்கு தேவனோட வார்த்தைக்கும் தேவனுக்கும் பயந்து ஹல்லேலூயா கீழ்ப்படிந்து நடக்கிறாளோ அவ தேவனால் புகழப்படுவார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எந்த அளவுக்கு நீங்க தேவனுக்கு பயப்படுறீங்க, நீங்க தேவனுக்கு பயந்து வாழ்றவர்களாக இருந்தீங்கன்னா எல்லா விதத்திலும் நீங்க ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருப்பீங்க. பிள்ளைகள் மத்தியிலும் சரி, கணவர் மத்தியிலும் சரி, உங்க குடும்பத்தின் மத்தியிலும் சரி, உங்க சுத்தி இருக்கிற ஆட்கள் மத்தியிலும் சரி, நீங்க எது செய்தாலும் தேவனுடைய விருப்பம் என்னதென்று அறிந்து நீங்க செயல்படுறவர்களாக இருப்பீங்க. ஹல்லேலூயா. ஆனா கர்த்தருக்கு பயப்படுங்க. நீங்க தேவனுக்கு பயந்து நீங்க கிறிஸ்துவை பின்பற்றனால சில இடத்துல நீங்க வந்து தலை குனிய சூழ்நிலை வரும். சில இடத்துல நீங்க வெட்கப்பட வேண்டிய காரியம் வரும். ஆனா நீங்க ஒண்ணு நினைத்து கொள்ளணும். ஹல்லேலூயா. யாருக்காக? என் கணவருக்காக. யாருக்காக? எப்படி? அப்படி இல்லைங்க. எதற்காக நம்ம இதை கடந்து போறோம்? என் தேவனுக்காக, என் தேவன் கற்றுக் கொடுத்த வார்த்தைக்காக. என் தேவன் ஒரு ஸ்திரியானவளாக இருந்து, ஒரு தாயாக இருந்து, ஒரு மனைவியாக இருந்து, இப்படிப்பட்ட பொறுப்பையும் கடமையிலும் நம்மளை வைத்திருக்காரு இல்லையா? ஹல்லேலூயா. பெண்கள் எப்போதும் ஆண்களும் சரி பெண்களும் சரி அவங்களுடைய முன்னேற்றம் அது ஏறிக்கிட்டு தான் போகும். ஹல்லேலூயா. பேபியா இருந்தோம், கிட்ஸா மாறணும். எனக்கு தமிழ்ல நினைக்கிறவங்க எல்லாருக்கும் புரியும்னு. பேபியா இருந்தோம், கிட்ஸா மாறணும், யூத்தா இருந்தோம், அதுக்கப்புறம் அடல்ட்டா மாறணும். அதுக்கப்புறம் நம்மளுடைய என்ன சொல்லுவாங்க, நம்மளுடைய அந்தஸ்து அப்படியே பதவி ஏறி போக ஆரம்பிச்சது. அதுக்கப்புறம் ஒரு மனைவியா ஆகணும், ஒரு தாயா மாறுறோம், அப்புறம் பாட்டி கொள்ளுப்பாட்டி இந்த மாதிரி தான் நம்ம வந்து சோ நம்மளுடைய வளர்ச்சி இருக்கு இல்லையா? அல்லேலூயா. அந்த வளர்ச்சிக்கு ஏற்ற ஞானத்தை நீங்க எப்ப கர்த்தருக்கு பயந்து இருக்கிறீங்களோ அப்ப தேவன் நம்மளுக்கு கொடுக்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. ஆனா ஒரு சிலர் ஸ்ட்ரகிள் பண்றவங்க இருக்கதான் செய்யறாங்க. மீண்டும் அந்த வசனத்தை படிங்க. நீதிமொழி 31வது அதிகாரம் 30வது வசனம். என்னோட தலைப்பானது குணசாலியான ஸ்திரீ. அல்லேலூயா. குணசாலியான ஸ்திரீ. தொடர்ந்து படிங்க. சௌந்தரியம் வஞ்சனை உள்ளது, அழகும் வீண். கர்த்தருக்கு பயப்படுகிற ஸ்திரியே புகழப்படுவார். பாசமின எப்போதும் சொல்லுவாரு, என்னை பார்த்து சொல்லுவாரு, அழகு சோறு போடாதுமா. என்னது என்னது? அழகு சோறு போடாது. நம்மளுடைய எப்படி சொல்றது, ஒரு பெண்ணுடைய அழகு தவறா எடுத்துக்காதீங்க. ஏன்னா பெண்கள்
நாளைக்கு மாதர்ஸ் டே இல்லைங்களா? ஒரு பெண்களுடைய அழகு ஒரு மனுஷனை நன்மைக்கும் பயன்படுத்த முடியும், தீமைக்கும் பயன்படுத்த முடியும். ஆண்கள் மட்டும் தான் தலையாடுறாங்க, பெண்கள் யாருமே. ஒரு பெண்ணுடைய அழகு நன்மைக்கும் பயன்படுத்த முடியும், தீமைக்கும் பயன்படுத்த முடியும். அது ஒன்றுத்துக்கும் பிரயோஜனம் இல்லாதது. ஹல்லேலூயா. ஆனா நீங்க தேவனால ஞானத்தை பெற்றிருந்தீங்கன்னா எல்லா சூழ்நிலையும், ஹல்லேலூயா, நம்ம நிக்கிற சூழ்நிலை நம்ம ஓடி போக நம்ம நினைக்க மாட்டோம். ஒரு பிரச்சனை வந்தோட இதான் என்னோட வாழ்க்கை, இதற்காக தான் நான் இவரை கல்யாணம் பண்ணனா, இதற்காக தான் இந்த பிள்ளைகளை பெத்தனா, இதெல்லாம் கேட்கறதுக்காகவா நான் இங்க இருக்கிற காட்டிலும் நான் நிம்மதியா வேற இடத்துக்கு போலாம். இது வேலை நம்மளுக்கு கற்றுக் கொடுக்கலைங்க. எல்லா சூழ்நிலையும் தைரியத்தோட நிக்கிறவர்களாக நம்ம இருக்கணும். ஹல்லேலூயா. நிக்கிறவர்களாக இருக்கணுங்க. எனக்கு ஞாபகம் அது டிபோரா. எவ்வளவு பெரிய தைரியசாலி தெரியுங்களா அவங்க? நீங்க நியாயாதிபதி படிச்சீங்கன்னா அத்தனை நியாயாதிபதிகள் மத்தியில ஒரே ஒரு பெண் அந்த இஸ்ரவேல் ஜனங்களை ஆலோசித்து விசாரித்து யுத்தத்துக்கு அனுப்பின ஒரே பெண் டிபோரா. ஹல்லேலூயா. அத்தனை ஆண்கள் மத்தியில, அத்தனை குடும்பத்தின் மத்தியில, ஹல்லேலூயா, தேவனுடைய ஞானத்தை பெற்று அவர் தீர்க்கதரிசி தெரியுங்களா? நியாயாதிபதியிலே 4வது நியாயாதிபதி ஒரு பெண். ஆமென். ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்ம கேக்குறோம் இல்லையா, ஒரு பெண்ணால என்ன செய்ய முடியும்னு. ஆனா தேவன் டிபோராவை தெரிந்து கொண்டார். ஹல்லேலூயா. டிபோராவை தெரிந்து கொண்டு அத்தனை ஜனங்களை நியாயம் விசாரிக்கவும் ஆலோசிக்கவும், ஆமென், கானானிலிருந்து அந்த ஜனங்களை காப்பாற்றும்படியாக தேவன் ஏற்படுத்தினார். அவ ஒரு she's committed. அவ நபோத்தின் மனைவி. she's a married woman தெரியுங்களா? இன்னைக்கு நம்மனால தான் முடியல. ஐயோ, வேலைக்கு போய்கிட்டு குடும்பத்தையும் பார்க்கணும், வேலைக்கு போய்கிட்டு ஊழியத்தையும் பார்க்கணும், என்னால முடியல. ஆமென். இஸ்ரவேல் ஜனங்க எத்தனை லட்சம் ஜனங்க தெரியுங்களா? தேவன் அவளுக்கு ஞானத்தை கொடுத்தாரு, தேவன் அவளுக்கு தைரியத்தை கொடுத்தாரு, தேவன் அவளுக்கு பலத்தை கொடுத்தாரு. ஹல்லேலூயா. அத்தனை இஸ்ரவேல் ஜனங்கள் அவளோட வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தாங்க. நீங்க நியாயாதிபதி 4:5 பாத்தீங்கன்னா இஸ்ரவேல் தாய் என்று பெயர் பெற்றார். ஆமென். என்ன பேரு? இஸ்ரவேலின் தாய். அக்காலத்துல தேவனால ஒரு டிபோராவை எழுப்ப முடியுதுன்னா இன்னைக்கு நம்மளும் தேவனால எழுப்ப முடியும். ஆமென். நம்மளையும் தேவன் ஒரு பெண்ணை தேவனால எழுப்ப முடியுங்க. ஆமென். ஹல்லேலூயா. டிபோரானால ஞானம் தெரியுங்களா? தேவன் தேர்ந்தெடுத்தா அவ ஞானம் பெற்றவளா இருந்தா, கர்த்தருக்கு பயப்படுவதா இருந்தா, தேவன் கண்கள்ல அவர் தயவு பெற்றுக் கொண்டிருந்தா. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஏவாள் மாதிரி இருக்காதீங்க. யார் மாதிரி? ஏவாள் மாதிரி இருக்காதீங்க. போன ஏற்கனவே ரீசனா பிரசங்கம் பண்ணும்போது சொல்லி இருந்தேன், தேவன் அவரோடு பேச நம்மளை அழைத்தா, அவரோடு உருவைத்துக் கொள்ளவும், அவரோடு இணைந்து இருக்கவும் அழைத்தா. ஏவாள் என்ன பண்ணிட்டு இருக்காங்க? அம்மா பிசாசோட பேசிட்டு இருக்காங்க. நீங்க ஒரு தடவை பிசாசுக்கு எட்ட கொடுத்தீங்கன்னா அந்த ஒரு தடவை போதும் அவங்களை நிர்மலமாக்குறதுக்கு, தேவ பிரசன்னத்திலிருந்து உங்களை விளக்குறதுக்கு, தேவனோட ஆசீர்வாதத்தை இழந்து போறதுக்கு. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. தேவனோட வார்த்தைக்கு கீழ்ப்படியாம போகிறதுக்கு பிசாசுக்கு நீங்க எட்ட கொடுத்தீங்கன்னா நீங்க எல்லாமே இழந்து போயிருவீங்க. ஞானம் உள்ளவர்களாக இருக்கணும். நான் சண்டே ஸ்கூல் படிக்கும் போது என்னோட சண்டே ஸ்கூல் டீச்சர் எனக்கு இன்னும் ஞாபகம் இருந்துச்சு. அவங்க எனக்கு சொன்னாங்க, சின்ன வயசு தான், சண்டே ஸ்கூல்ல அது பேச மாட்டேல, எனக்கு ஞாபகம் இருக்கு. அவங்க சொன்னாங்க, ஆனா தான் அந்த பெண்கள்கிட்ட நம்ம எதுவுமே சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அவங்க யாருமே பேசிட்டு இருக்கும் போது நான் அங்கதான் நிக்கிறேன். ஏன்னா ஓட்டவாயா யாரு? அதுக்கு ஒரு உதாரணம் ஏவாள் அம்மா.
இந்த கனியை சாப்பிடக்கூடாதுன்னு யார் சொல்லியிருப்பா? ஆதாம் சொல்லியிருப்பாரு தானே? ஆதாம் கிட்ட யார் சொன்னா? தேவன் சொன்னார். தேவன் ஆதாம் கிட்ட சொன்னது. ஆதாம் தன்னோட மனைவிக்கு தேவன் கற்றுக் கொடுத்தது அனைத்தையும் ஏவாளுக்கு கற்றுக் கொடுக்கிறாரு. ஆமாங்க தானே? ஆமாங்க தானே? இப்ப ஏவாள் யாருக்கு கற்றுக் கொடுக்கணும்? தேவனோட வார்த்தையை அது யாருக்கு கற்றுக் கொடுக்கணும்? அவளோட சந்நிதிக்கு பிற்பாடு வருகிற அவளோட ஜெனரேஷனுக்கு கற்றுக் கொடுக்கணும் இல்லையா? ஆனா அம்மா ஓட்டவை என்ன பண்ணிட்டாங்க? பிசாசு வந்து லைட்டா கேக்குறாங்க. நிறைய உண்மையை சொல்றேன், சில பேர் சிரிக்கிறீங்க லைட்டா. பிசாசு வந்து கேக்குறாரு, தேவன் உன்னை இந்த பழத்தை சாப்பிடுவேனான்னு சொன்னாரோ? பாருங்க, அந்த வார்த்தையில ஒரு மயக்கம் வந்துருச்சு. அவங்களுக்கு சொல்லப்பட்ட எல்லா காரியத்தையும் சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க. அல்லேலூயா. இன்னைக்கு ஸ்திரீயானவர் எல்லா விதத்திலும் ஞானம் உள்ளவளாக இருக்கணும். யார்கிட்ட என்ன பேசணுமோ அதை பேசுங்க. கர்த்தர் உங்களுக்கு கற்றுக் கொடுத்ததை எல்லாமே எல்லா ரகசியம் நீங்க எல்லாத்துக்கிட்ட சொல்ல முடியாது. அல்லேலூயா. ஏன்னா பிசாசு வந்து அந்த ரகசியத்தை வைத்து உங்களை வீணாக்க அவன் அநேக இடத்துல முயற்சிப்பாங்க. என்னோட சேர்ந்து நீதிமொழி 31வது வசனம் 31வது அதிகாரம் 10வது வசனத்தை எடுத்துக்கொள்ளுங்க. குணசாலியான ஸ்திரியை கண்டுபிடிப்பவன் யார்? குணசாலியான ஸ்திரியை கண்டுபிடிப்பவன் யார்? அவளுடைய விலை. பாருங்க, இன்னைக்கு குணசாலியான ஸ்திரியை கண்டுபிடிக்கிறதே ரொம்ப கஷ்டமா இருக்கு, ரொம்ப கடினமான காரியமா இருக்கு. ஆமென். ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஆனா அப்படிப்பட்ட ஸ்திரீகளை நம்மளே சொல்றேன், அந்த கணவரும் சரி அந்த பிள்ளைகளும் கண்டு கொண்டுட்டாங்கன்னா உங்களை போல ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் யாருமே இல்லை. அல்லேலூயா. உங்க பிள்ளைகளும் உங்க கணவரும் உணரணும், நீங்க தேவனால் கொடுக்கப்பட்ட ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட ஸ்திரீ என்று. ரொம்ப சீக்கிரமா சோர்ந்து போயிடாதீங்க, ரொம்ப சீக்கிரமா கிவ் அப் பண்ணாதீங்க. ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் ஆண்கள் காட்டிலும் பெண்கள் வந்து அநேக காரியத்தை நீங்க சிந்திக்கிறவர்களாகவும் நீங்க செயல்படுத்துறவர்களாகவும் அதுக்கு ரொம்ப நீங்க வந்து முயற்சி செய்யறவர்களாக நீங்க இருக்கிறீங்க. பாருங்க, கணவன் ரொம்ப ரிலேட்டா இருப்பாங்க, வேலைக்கு போவாங்க, வீட்டை குறிச்சு கவலை இல்லையா? என் வீட்டை குறிச்சு கவலை, எனக்கு ஸ்திரீ இருக்காங்க. பிள்ளைங்களை குறிச்சு கவலை இல்லையா? அங்க ஒரு நம்பிக்கைக்குரிய ஒரு ஆட்கள் அங்க இருக்கிறதுனால கணவர் வந்து அப்படி பீஸா போயிட்டு பீஸா வருவாங்க. ஆமாங்க தானே? அவங்களுக்கு ஏதாச்சும் கவலை இருக்கா? என்னைக்காச்சும் யோசிச்சிருக்காங்களா? அவங்க யோசிச்சது இல்ல. ஆனா நம்மளால உணர முடியும், இன்னைக்கு நம்ம கணவர் ஒரு சமாதானத்தோட போயிட்டு சமாதானமா வந்து வீட்டை படுத்து தூங்குறாருன்னா நீங்க இருக்கிறதுனாலதான். இதோ நீங்க இல்லைன்னா அப்ப பார்க்கலாம் கணவருடைய அவங்க நடந்து கொள்ற விதம், அவங்க பேசுற விதம் எப்படி இருக்குன்னு. ஏன்னா நம்பிக்கையான ஆள் இல்லையே, இவனால பார்த்துக்கிட்டு இருந்த ஆள் இல்லையே. அல்லேலூயா. அல்லேலூயா. ஆண்கள் கொஞ்சம் லேட், தவறா எடுத்துக்காதீங்க. பெண்களை புரிஞ்சுக்கொள்ள அவ்வளவுதான், மத்ததெல்லாம் லேட் இல்லாம. ஆமென். அல்லேலூயா. குணசாலியான ஸ்திரியை கண்டுபிடிப்பவன் யார்? அவளுடைய விலை முத்துக்களை பார்க்கிலும் உயர்ந்தது. ஆமென். அவளுடைய வேலி இருக்குங்களா, உங்களுடைய அந்த வேலி இருக்குங்களா, அது முத்துக்களை காட்டிலும் அது உயர்ந்ததா இருக்குது என்று தேவனுடைய வார்த்தை சொல்லுது. அந்த வார்த்தைக்கு நம்ம பாத்திரமாக இருக்கணும். ஆமென். அல்லேலூயா. நிறைய நெருக்கடி வரும் தான், நிறைய பிரச்சனைகள் வரும் தான். சில டைம் நீங்க ஒண்டியா ஹேண்டில் பண்றதுதான் இருக்கும். ஆமென். ஆனா உங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு இல்லையா, உங்களுக்கு ஒரு விசுவாசம் இருக்கு இல்லையா, தேவன் உங்களோட கூட இருக்கிறாருன்னு. ஆமென். அல்லேலூயா. நான் அநேக பெண்களோட பேசும்போது அவங்க சொல்ற ஒரே வார்த்தை தான், என்னோட தேவன் இருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. என்னோட தேவன் இருக்கிறார்.
உங்களோட தேவன் இருக்கிறாரு. சில நம்மளுக்கே தெரியும், கணவரை காட்டிலும் பிள்ளைகளை காட்டிலும் நம்ம இன்னும் அதிகமாக தேவனோட கொஞ்சம் நெருக்கமாக இருக்கிறதோ நம்மளால உணர முடியும் இல்லைங்களா? அப்ப உணரும் போது வருகிற சூழ்நிலை கண்டு, பிள்ளைகளை கண்டு, கணவரை கண்டு சோர்ந்து போகாதீங்க. நீங்க சோர்ந்து போயிட்டீங்கன்னா யார் உங்க குடும்பத்தை கட்டுவா? நீங்க சோர்ந்து போயிட்டீங்கன்னா யார் கர்த்தருக்குள்ள உங்களோட பிள்ளைகளும் உங்க கணவரை வழி நடத்துவா? ஏன்னா நீங்களே உணர்றீங்க இல்லைங்களா? உங்களோட தேவன் இருக்கிறாரு, தேவன் என்னை கைவிட மாட்டாரு, தேவன் எனக்காக யாவையும் செய்து முடிப்பாரு, எனக்கு கவலை இல்லை. ஒரு டைம் நம்மளுக்கு கவலை இருந்தாலும் சில டைம் நம்மளுக்கு ஒரு விசுவாசம் வரும், எனக்கு கவலை இல்லை, தேவன் பார்த்துக் கொள்வாரு. நான் உங்களுக்கு சொல்றேன், மோசே வந்து தேவன் அழைத்துட்டாரு. வனாந்தரத்துல எகிப்து தேசத்துக்கு போ, அங்க இஸ்ரவேல் ஜனங்களை விடுதலையாக்கும்படியாக நீ புறப்பட்டு போன்னு தேவன் வந்து மோசேக்கு அழைப்பை கொடுத்து மோசே கடந்து போறாரு. அவரோட மனைவி திப்போராவையும் அவருடைய 2 பிள்ளைகளை கூட்டிக் கொண்டு அவர் போறாரு. அந்த பயணத்தின் மத்தியில தேவன் வராரு மோசேயை கொல்லும்படியாக. ஹல்லேலூயா! மோசேயை கொல்லும்படியாக தேவன் தான் அனுப்பினாரு. ஆனா மோசே ஆபிரகாமுக்கு கொடுத்த, அப்படினா தேவன் ஆபிரகாமுக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தை, அந்த ஆசீர்வாதத்தை தன்னோட பிள்ளைகள் மத்தியில அவன் செய்ய மறந்து போனான். அந்த உடன்படிக்கையை மறந்து போனான். ஆனா தேவன் நம்மளுக்கு ஒரு உடன்படிக்கை செய்தார்னா அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். அவர் நினைத்து நினைவு கூடவராக. நீங்க மறந்து போயிருக்கலாம், நம்ம தேவன் மறக்கிற தேவன் இல்ல. ஹல்லேலூயா! அப்ப தேவன் வந்து மோசேயை கொல்லும்படியாக வராரு. அந்த இடத்துல திப்போரா புரிந்து கொண்டா, அவரோட மனைவி, மோசேயோட மனைவி திப்போரா, அவ புரிந்து கொண்டா மோசே செய்ய வேண்டிய, தன்னோட 2 பையன்களுக்கு செய்ய வேண்டிய விருத்த சேதனையை திப்போரா செய்தான். தேவன் அதை ஏற்றுக்கொண்டாரு. ஹல்லேலூயா! மோசே செய்ய வேண்டிய, அப்ப தன்னோட 2 பையன்களுக்கு செய்ய வேண்டிய விருத்த சேதனையை மோசேனால செய்ய முடியாத பட்சத்துல அந்த சூழ்நிலையை அவ புரிந்து கொண்டு அவ கத்தி எடுத்து தன்னோட 2 பையன்களுக்கும் விருத்த சேதனை செய்து மோசேயோட கால் பல்ல போடும்போது தேவன் மோசேயை தொடாமல் அவர் போனாரு. ஹல்லேலூயா! அல்லேலூயா! இன்னைக்கு நம்ம நினைக்கலாம் நம்மனால என்ன செய்ய முடியும்னு. நான் சொல்றேன், உங்க குடும்பத்தை எல்லா தீங்கிலிருந்தும் எல்லா பொல்லாங்கிலிருந்தும் ஒரு ஸ்திரீனால பாதுகாத்துக் கொள்ள முடியும். ஹல்லேலூயா! நீங்க நினைக்கலாம் நான் என்னால என்ன செய்ய முடியும்னு. இது வந்து ஒரு கணவர் செய்ய வேண்டிய ஒரு கடமை அல்லவா, எங்க அப்பா செய்ய வேண்டிய பொறுப்பு அல்லவா நம்ம நினைக்கலாம். ஹல்லேலூயா! ஆனா நீங்க அங்க உங்க குடும்பத்துக்காக தேவன் நம்பிக்கை வைத்து விசுவாசத்தை வைத்து நீங்க செய்யும் போது தேவன் அதை அங்கீகரிக்கிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா! சில டைம் நம்மளதான் ஒதுக்கி வச்சிருவாங்க, நீங்க இது செய்ய முடியாது, நீங்க அது செய்ய முடியாது, பெண்ணா இருக்கிறீங்க. ஆமென். ஹல்லேலூயா! நீங்களே சொல்லுங்க, விருத்த சேதனை ஒரு பெண்ணு செய்ய முடியுங்களா? ஹல்லேலூயா! ஸ்திரீயானவள் எல்லா விதத்திலும் சூழ்நிலையை புரிந்து கொண்டு, ஹல்லேலூயா, இமோஷனுக்கு இடம் கொடுக்கணும். அப்பப்ப வந்து எட்டி பார்ப்பாங்க, நம்மளோட உணர்ச்சி, நம்மளோட கோபம், நம்மளோட ஆதங்கம், சட்டம் நம்மளுக்கு திருப்தி இருக்காது. அப்படிப்பட்ட சூழ்நிலை இருந்தாலும் நீங்க சிந்திக்க வேண்டியது ஒண்ணுதான் தெரியுங்களா? தேவனோட வார்த்தை. ஒரு மனைவியாக இருந்து நான் என்ன செய்யலாம், ஒரு தாயாக இருந்து இந்த சூழ்நிலை மத்தியில என் பிள்ளைக்கு நான் என்ன செய்ய வேண்டும், மதிக்கிறாங்களோ இல்லையோ, அந்த குடும்பத்துக்கு நீங்க தான் அம்மா, அந்த குடும்பத்துக்கு நீங்க தான் குடும்ப தலைவி, அந்த மனுஷனுக்கு நீங்க தான் மனைவி. அதுல மாற்றமே இல்லைங்க. அந்த பொறுப்பை நீங்க சுமந்து கொண்டுட்டீங்க இல்லையா? ஹல்லேலூயா! உங்களோட பலத்தினால, உங்களோட மாமிஸ்னால நீங்க நடத்தணும். நீங்க கட்டணும்னு நினைச்சீங்கன்னா கட்ட முடியாது, முடியாத காரியம். ஆமென். நம்மளால கட்ட முடியாதுங்க. நீங்க எவ்வளவுதான் ஓடினாலும் உங்களை கால் வலி வரதான் செய்யும். நீங்க எவ்வளவுதான் முயற்சி எடுத்தாலும் நீங்க சோர்ந்து போகதான் செய்வீங்க.
அல்லையா அந்த நேரத்துல தான் கணவர் செஞ்சது பிள்ளைகள் செஞ்சதுதான் ஞாபகத்துல வந்து நம்ம என்ன பண்ணோம், டார்ச்சர் வேற பண்ணோம். இதுங்களுக்கெல்லாம் நம்ம போய் செய்யணுமா இருக்கிறத? மாமிசத்துக்கு இடம் கொடுக்காதீங்க, உணர்ச்சிக்கு இடம் கொடுக்காதீங்க, கர்த்தருடைய வார்த்தைக்கு அவர் சத்தத்துக்கு இடம் கொடுங்க. பரவாயில்லைங்க. வேதத்துல இன்னொரு ஸ்திரீ இருக்காங்க, எபிகேல். புதுசா இருக்குல்ல. முத யார் பத்தி பேசுனேன்? டிபோரா. அதுக்கப்புறம் திபோரா, எபிகேல். நாபாலுடைய மனைவி. தாவீது ராஜாவோட காலத்தில் நடந்த ஒரு காரியம். அவர் வந்து பண்ண வைத்திருந்தார். தாவீது அவருடைய ஆட்கள் ஏறக்குறைய 450 பேரு அந்த மந்தியின் மத்தியில தான் அவங்க இருக்கும்போது அந்த மந்தையும் அந்த மந்தியை பாதுகாக்கணும், இவங்க பாதுகாத்தாங்க. மறுநாள் ஆயிற்று. சோ தாவீதுக்கு வந்து தாவீதும் அவங்களுடைய கூட இருக்க 450 போர் வீரர்களுக்கும் ஆகாரம் இல்லை. அப்ப தாவீது என்ன பண்றாரு, ஆட்களை அனுப்புறாரு. ஆட்களை அனுப்பி யாருக்கிட்ட, நாபால் கிட்ட ஆட்களை அனுப்பி, நீங்க போய் சொல்லுங்க, உங்களுடைய மந்தைகளை ஆடுகளை நாங்க பாதுகாத்து கொண்டோம், எங்களுக்கு கொஞ்சம் நாங்க சாப்பிடுறதுக்கு எங்களுக்கு ஆகாரத்தை கொடுக்கும்படியாக தாவீது ஆட்களை அனுப்புறாங்க. ஆனா நாபால் எப்படிப்பட்டவர் தெரியுங்களா? அவன் ஒரு முரடன். எப்படிப்பட்டவர்? அன்பால பேச மாட்டாரு, நன்மையெல்லாம் சிந்திக்க முடியாது. புரியுதுங்களா? அவர் அப்படிப்பட்டவரு. அவர் முடியாதுன்றாரு. முடியாதுன்னு சொன்னே தாவீது அவர் ராஜா இல்லையா, அவருக்கு அதிகாரம் உடையவர். அவர் கூட 450 போர் வீரர்கள் இருக்கிறாரு. அவர் கட்டளை எடுக்கிறார், 4 போர் வீரர்களை அனுப்புறாரு. நாபாலையும் அவனோட குடும்பத்தையும் அவனோட பண்ணைகளை அனைத்தையும் நிரந்தரமாக்கும்படியாக. இந்த செய்தி நாபாலுடைய மனைவி அபிகேலுக்கு காதுல போய் எட்டிருச்சு. தாவீது ராஜா வராரு, அவர் வந்தாருன்னா இதுக்கப்புறம் என்ன நடக்கும் தெரியாது, உன் குடும்பம் போயிடும். அபிகேல் பாருங்க என்ன செஞ்சாங்க. இது யாரோட தவறு? நாபாலோட தவறு இல்லையா? ஏன்னா உன்னோட பண்ணையை பாதுகாத்து அந்த மனுஷன் ஆகாரம் மட்டும் தான் கேட்கிறாரு, அவர் கொடுக்க முடியாது. அது எப்படி சொன்னாரு? அவர் எப்படிப்பட்டவர் சொன்ன? முரடன். முரடன் எப்படி பேசுவாரு? ரொம்ப ராபால பேசிருப்பாரு. அபிகேல் அதை கேட்டு தாவீதுக்கும் தாவீதோட போர் வீரர்களுக்கும் தேவையான ஆகாரத்தை எடுத்துக்கொண்டு பணிஞ்சு கொண்டாங்க. தன்னோட கணவருக்காக அது அவமானம் இல்லையா? ஆமாங்க தானே? யாரோ செய்த தவறுக்கு யார் போய் மன்னிப்பு கேட்கிறா? அபிகேல் மன்னிப்பு கேட்கிறா. வேதம் அவ புத்திசாலி என்று சொல்லுது. அல்லேலூயா. இன்னைக்கு நம்ம கொஞ்சம் பார்த்தோனே டைவர்ஸ். அல்லேலூயா. என்ன சொல்லிடுறோம்? ஓ, உங்களுக்கு எனக்கு ஒத்து வரல, உங்க கூட இதுக்கு மேல வாழ முடியாது, உங்க கூட இருந்தது ஒரே அவமானம், பாடு, பிரச்சனை, கண்ணீர். ஆனா அபிகேல் ஒண்ணும் பண்ணல தெரியுங்களா? அவ ஞானமுள்ள ஸ்திரியா இருந்தா, புத்திசாலியா இருந்தா, நாபால் எது முடியாதுன்னு சொன்னானோ அதை அபிகேல் செய்தா. வெட்கப்படாதீங்க. நான் தான் சொல்லுவேன், உங்க கணவர் குறித்தோ உங்க பிள்ளைகளை குறித்தோ வெட்கப்படாதீங்க. இருக்குதான் சில டைம்ல நமக்கு எத்தனை பேட்ட போய் மன்னிப்பு கேட்கறது, ஒண்ணும் எவ்வளவு அவமானத்தை படுறதுன்னு நம்மளுக்கு தோணும் தான். அல்லேலூயா. ஆனா தேவன் இன்னைக்கு வந்து எலியாசுக்கு நான் தான் அம்மானா, அல்லேலூயா, என் கணவருக்கு நான் தான் மனைவினா, தேவன் சித்தம் இல்லாமல் உங்களை அந்த இடத்துல வைத்திருக்க மாட்டார். அல்லேலூயா. தேவன் உங்களை கொண்டு ஒரு சித்தத்தையும் ஒரு நோக்கத்தையும் தேவன் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. உங்களை கொண்டு தேவன் உங்க குடும்பத்தையும் உங்க பிள்ளைகளையும் அவர் பாதுகாப்பார். அல்லேலூயா. உங்களை கொண்டு உங்களோட கணவரையும் உங்க பிள்ளைகளும் அவர் ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. அபிகேல் இப்படிப்பட்ட நாபால் மாதிரி ஒரு மனுஷன் நம்மால வாழ முடியுங்களா? அவன் முரடனா இருக்கான், நன்மையை செய்ய முடியாத ஒரு மனுஷனா இருக்கான். எத்தனை மனுஷன் அவன் வந்து பகைஞனாக அவன் சம்பாதித்து வைத்திருப்பான். ஆமாங்களா இல்லையா? ஆனா அபிகேல் நாபால் சாகர வரைக்கும் அவனோட வாழ்ந்தான். ஆமென். அவனோட வாழ்ந்தாங்க அபிகேல்.
அல்லேலூயா. நான் சொல்றேன்ல, இந்த குடும்பத்துக்கு நீங்க தான் அம்மாவாகவும் இந்த மனுஷனுக்கு நீங்க தான் மனைவியாகவும் இருக்க முடியும். மற்றவனால் தாக்கு பிடிக்க முடியாது அவங்களோட சுபாவத்துக்கோ. ஏன்னா தேவன் உங்களை அனைவரையும் அவர் அறிந்திருக்கிற தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. உங்களோட கேரக்டருக்கோ உங்களோட சுபாவத்துக்கோ யார் யாரு எந்தெந்த வீட்டுல எந்தெந்த மனுஷன் மத்தியில எந்தெந்த பிள்ளைங்களை மத்தியில வைக்கணும்னு தேவன் அதை அறிந்திருக்கிறார். ஆசீர்வாதமாக எடுத்துக்கொள்ளுங்க. உங்க சூழ்நிலை அப்படி ஏற்றுக்கொள்ளுங்க. வெட்கப்படாதீங்க. அபிகள் வெட்கமே படலங்க. அல்லேலூயா. அவ வெட்கமே படல. வெட்கப்பட்டு இது மேல என்ன இருக்கு? கல்யாணம் பண்ணிட்டோம். ஓகேவா நிஷா? எனிதிங்? கல்யாணம் பண்ணியாயிட்டு பிள்ளையே ஆயிட்டு இதுதாங்க நம்மளோட குடும்பம். அல்லேலூயா. தொடர்ந்து என்னோட சேர்ந்து 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 3ல இருந்து 4. First Peter chapter 3 verse 3 to 4. 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 3ல இருந்து 4. வாசிங்க. 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 3ல இருந்து 4. மயிரை பின்னி பொன் பாரணங்களை அணிந்து உயர்ந்த வஸ்திரங்களை உடுத்திக் கொள்ளுதலாகிய புறமான அலங்கரிப்பு உங்களுக்கு அலங்காரமா இராமல். பாருங்க, தேவனோட வார்த்தை ஒரு ஸ்திரீயானவளுக்கு ஆலோசனை கொடுக்குது. மயிரை பின்னினா முடி நம்ம முடி வான பாட்டா இருக்கு இல்லையா, நம்ம அழகுபடுத்துறதுக்கு. சோ முடியை பின்னி பொன்னபரங்களை அணிந்து எல்லாமே போட்டுக்கிட்டு உயர்ந்த வஸ்திரங்களை உடுத்தி கொள்ளுதலாகிய புறமான அலங்கரிப்பு உங்களுக்கு அலங்காரமாய் இராமல். நம்மளுடைய வெளிய தோற்றம் அது மற்றவங்களோட கண்களுக்கு அது புறமான ஒரு புகழ்ச்சியை தான் கொண்டு வரும். அது வெளிய அலங்கமான ஒரு புகழ்ச்சி. ஆனா தேவனோட வார்த்தை சொல்லுது, அழியாத அலங்காரிப்பா இருக்கிற சாந்தமும் அமிதமும் உள்ள ஆவியாகிய இருதயத்தில் மறைந்திருக்கிற குணமே அழியாதது. முடி ஒரு நாளைக்கு கொண்டு போயிருங்க. நம்ம போட்டிருக்கிற ஆர்டிபிஷியலா இருக்கு இல்லைங்களா, அதெல்லாம் கருப்பா கூட ஆயிரும். ரொம்ப நாள் வச்சிருந்தா கூட அது தாங்காது. ஆமாங்க தானே? வஸ்திரங்க கூட இன்னைக்கு நம்மளுடைய உடலுக்கு ஏற்ற பிரகாரமாக நம்ம உடுத்தி போடுறோம். ஆமாங்களா இல்லையா? இதெல்லாம் நிரந்தரம் அல்ல. ஆனா தேவனோட வார்த்தை சொல்லுது, அழியாத அலங்கரிப்பா இருக்கிற சாந்தமும் அமைதலும் உள்ள ஆவியாகிய பாருங்க, சாந்தமும் அமைதியும் அது பரிசுத்த ஆவியால் நம்ம மத்தியில கொடுக்கப்பட்டது. அது எப்படி தெரியுங்களா இருக்கா? அது மறைந்து இருக்குதா? அப்படியே போட்டுட்டு படிங்க. அலங்கரிப்பா இருக்கிற சாந்தமும் அமிதமுள்ள ஆவியாகிய இருதயத்தில் மறைந்திருக்கிற குணமே உங்களுக்கு அலங்காரமா இருக்க கடவுளே. இருதயத்துல மறைந்திருக்கிற குணம் எல்லா ஸ்திரீகள்கிட்டயும், எல்லா மனைவி கிட்டயும், எல்லா தாய்மார்கிட்டயும் என்ன இருக்கு? சாந்தமும் அமைதல் உள்ள ஆவி நம்ம இருதயத்துல தேவன் வைத்திருக்கிறாரு. ஆனா நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம்? இன்னும் அது மறைத்தே வைத்திருக்கோம். ஒரு காரியம் வரும்போது நம்மள்ட்ட சாந்தம் இல்ல, நம்மளால அமைதியாவும் இருக்க முடியல. அல்லேலூயா, அல்லேலூயா. சபையில தான் சாந்தம், சபையில தான் அமைதி. வீட்டுக்கு போனனே சந்திரமுகி. ரொம்ப பழசா இருக்கா? சரி, காஞ்சனா. அல்லேலூயா, அல்லேலூயா. எங்க தேவன் நம்ம இருதயத்துல வைத்திருக்கிற சாந்தமும் அமைதலும் ஒரு குணசாலியான ஸ்திரியா நம்ம இருந்தோம்னா, அல்லேலூயா, புத்திசாலியான ஸ்திரியா நம்ம இருந்தோம்னா, நம்ம எல்லா சூழ்நிலை மத்தியிலும் மேபி நம்ம மேல நியாயம் இருக்கலாம், நம்ம மேல தவறே இல்லாம இருக்கலாம். ஆனா தேவனோட வார்த்தை சொல்லுது,
ஒரு பெண்ணுக்கு அழகு நம்மளோட அலங்காரிப்பு இல்லைங்க, நம்மளோட அழகு இல்லைங்க, நம்மளோட குணம். ஒரு பெண்ணுக்கு அழகு என்ன தெரியுங்களா? அந்த இஸ்திரியானோட குணம். தேவனோட வார்த்தை அந்த ரெண்டு விதமாக சொல்லு, சாந்தமும் அமைதியும் இல்ல, ஆவியை உங்களுடைய இருதயத்துல மறைந்து இருக்கு. அது பயன்படுத்துங்க. தேவன் இவ்வளவு பெரிய இஸ்ரவேல் மத்தியில இந்த ரெண்டு காரியத்தை தேவன் நம்மளுக்கு ஆசீர்வாதத்தை கொடுத்திருக்கிறாரு. நீங்களே நினைச்சு பாருங்க, சில காரியம் நடக்கும்போது நம்ம எப்படி பேசுறோம்? நம்மகிட்ட நிதானம் உண்டா? ஹல்லேலூயா. நிதானம் உண்டா? பேசுற நம்மளுக்கே தெரியும் நம்ம மாம்சத்துல பேசுறோம்னா ஒத்துக்கவே மாட்டோம். ஏன்னா கணவரை விட்டு கொடுக்க முடியாது, பிள்ளைகளை விட்டு கொடுக்க முடியாது, என் குடும்பத்தை விட்டு கொடுக்க முடியாது. ஆனா நீங்களே யோசிச்சு பாருங்க, அபிகேல் நினைச்சிருந்தா அவ நியாயத்தை, தன்னோட நியாயத்தை அவ தாவீதுக்கு முன்பாக பேசி இருக்கலாம். இல்லங்க, செஞ்சது தவறு செஞ்சது நாபால் மட்டும் நீங்க முறியடிங்க. நான் அவளோட மனைவி, நான் எந்த ஒரு பாவமும் செய்யல, நீங்க கேட்ட ஆகாரத்தை நான் கொண்டு வர சொல்லி அவ தன்னுடைய நியாயத்தை தாவீதுகிட்ட சொல்லி அவ முயற்சித்திருக்கலாம். சுயநலமாக யோசிக்காதவங்க தான் குணசாலியான இஸ்ரவேல். அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்க தனி இல்ல தெரியுங்களா? you are not alone. நான் எப்போதும் இன்னைக்கு கூட எங்க அம்மா கூட சொல்லிட்டு இருக்கேன், நான் எப்போதும் யோசிக்கிறேன், என் குடும்பத்துக்கு நான் ரொம்ப முக்கியம், என் பிள்ளைங்களுக்கு நான் ரொம்ப முக்கியம், என் கணவருக்கு நான் ரொம்ப முக்கியம், என் சபைக்கும் நான் ரொம்ப முக்கியம். எப்பொழுதும் நான் என்னை ஞாபகம் ஊட்டி கொண்டே இருப்பேன். என் பிள்ளைங்க சொல்ல மாட்டாங்க, யார் சொல்றேன்னா உங்களுக்கு தெரியும் இல்லையா நீங்க எவ்வளவு முக்கியம்னு. ஆமாங்க தானே சிஸ்டர், உங்களுக்கு தெரியும் தானே நீங்க எவ்வளவு முக்கியம்னு. நீங்க இல்லைன்னா எல்லாமே நடந்துருமா உங்க வீட்டுல? நீங்க அன்றாடையா நீங்க செய்யற காரியம் நீங்க இல்லைன்னா உங்க பிள்ளைங்க உங்க கணவர் செஞ்சிருவாங்களா? முடியாத காரியம். நான் எப்போதும் சொல்றதுதான், ஒரு அப்பாவுக்கு உடம்பு முடியலன்னா ஸ்டில் வீட்டுல இருக்கிற வேலைலாம் நடக்கும், எப்போதும் நடக்கிற மாதிரி நடக்கும். அவர் பெட்ல தான் இருப்பாரு, பேனல் போவோம், பேனல் கூட ஒரு கிளாஸ் தண்ணி போவோம், கூடயே அந்த இசையே போவாங்க, பெட் ரெஸ்ட். அப்புறம் சாப்பாடு போவோம், பெட் ரெஸ்ட். அவர் வேலை என்னது? குளிக்கிறது, அவ்வளவுதான். போன் பாக்குறது, டிவி பாக்குறது. ஆமா, ஒரு பிள்ளை கொடுமுன்னா கூட அதுதான். இது ஒரு மனைவி கொடுமுன்னா என்ன ஆகும்? வீட்டுல எல்லாமே இருக்கிறவனமாகவே இருக்கும். தேவன் சொன்னார்ல, மோசே கேட்கிறார் இல்லையா, நீங்க யார் தேவனே? நான் இருக்கிறவனமாகவே இருக்கிற தேவன். அதே போலதான் உங்க வீட்லயும் இருக்கிறவனமாகவே எல்லாமே அப்படியே இருக்கும். ரியலைஸ் பண்ணுங்க, you are important. அல்லேலூயா. உங்களை நீங்களே லுக் டவுன் பண்ணாதீங்க. ஆமென். சபையில ஆண்கள் காட்டிலும் பெண்களை தான் கூடியா இருக்கிறீங்க. அல்லேலூயா. பெண்களை தான் சபையை ஜெபத்தினாலையும் எல்லா விதத்தையும் தாங்குறவர்களாக இருக்கீங்க. பெண்கள் எங்களுக்கு ரொம்ப முக்கியம் தான். அல்லேலூயா. Do not look down yourself. அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லா நேரத்திலும் உங்க கணவர் கூட பேசும்போது சரி, உங்க பிள்ளைகளை நீங்க இது பண்ணும்போது சரி, குணசாலியாக இருந்து, அல்லேலூயா, சாந்தத்தோடையும் அமைதியோட நீங்க கடந்து வாங்க. எங்க அம்மா அப்பா சொல்லுவாங்க, நீ ரொம்ப கத்தாத. எங்க அம்மா எப்ப சொல்லுவாங்க, நீ ரொம்ப கத்தாத. நீங்க மட்டும் இல்ல, நானும் தான். கடந்து படிங்க. அழியாத அலங்கரிப்பா இருக்கிற சாந்தமும், அழியாத அலங்கரிப்பா இருக்கிற சாந்தமும் அமிர்தம் உள்ள ஆவியாகிய இருதயத்தில் மறைந்திருக்கிற குணமே உங்களுக்கு அலங்காரமாய் இருக்க கடவுது. அதுவே தேவனுடைய பார்வையில் விலையேற பெற்றது. அதுவே தேவனுடைய பார்வையில் விலையேற பெற்றது. உங்க கணவர் உங்களை பார்க்கிற விதம் வேற, உங்களுடைய பிள்ளைகள் உங்களை பார்க்கிற விதம் வேற, தேவன் உங்களை பார்க்கிற விதம் அது இன்னும் வேறையாக இருக்கிறது. அல்லேலூயா. மேபி நீங்க உங்களை எப்படி நீங்க கேரி ஃபார்வர்ட் பண்ணிக்கிறீங்க, புரியுதுங்களா? how you carry forward yourself. உங்க குடும்பத்தின் மத்தியிலும் சரி, வேலை இடத்திலும் சரி, சபையிலும் சரி,
நீங்க தமிழ்ல இங்கிலீஷ்ல சொல்லிட்டுனா நீங்க எப்படியாவது உங்களை பிரதிபலிக்கிறீங்க. ஹalleluya. தேவன் அதை பார்க்கல. தேவன் ஒரு ஸ்திரியோட குணத்தை பார்த்து நீங்க விலை பெற்றவர்களாக இருக்கிறீர்கள் என்று அவர் அங்கீகரிக்கிறார். ஆமென். ஹalleluya. கணவர் தவறு செய்வார் தான், பிள்ளைங்களும் தவறு செய்வாங்க தான். கடைசியா நம்ம போய் மன்னிப்பு கேட்போம் எல்லா தவறுக்கும். Hallelujah is part of your life. ஏற்றுக்கொள்ளுங்க. அதெல்லாம் நம்மளால தப்பிச்சு போக முடியாது. நான் சொல்றேன். Hallelujah is a part of your life. இது நம்ம வாழ்க்கையில இருக்கிற கடமை. Hallelujah. Maybe நீங்க மற்றவங்களுக்கு முன்பாக நீங்க வெட்கப்பட்டு போகலாம். உங்களுக்கு அது வந்து வேதனையாகவும் அவமானமாக இருக்கலாம். ஹalleluya. ஆனா தேவன் அந்த இடத்துல உங்க குடும்பத்துக்காக, உங்க பிள்ளைகளுக்காக, உங்களோட கணவருக்காக நீங்க அங்க வந்து எப்படி சொல்லுவாங்க, நீங்க வந்து தாழ்ந்து போறீங்க இல்லையா, அந்த காரியத்தை எல்லாமே சகிச்சு அனுசரிச்சு நீங்க கடந்து வரீங்க இல்லையா, தேவன் அதை பார்க்கிறார். ஹalleluya. ஹalleluya. உங்களோட துக்கத்தை தேவனால சந்தோஷமாக மாற்ற முடியும். ஹalleluya. இப்ப நீங்க வெட்கப்பட்டு போலாம். ஒரு காலம் வரும். தேவனுக்கு ஏற்ற காலமும் ஏற்ற நேரமும் உண்டு. உங்கள் தலையை நிம்மதி செய்யும். ஆமென். ஆமென். என்னோட திருச்சபையில நிறைய சிங்கிள் மாதர்ஸ். நான் சட்டம் யோசிச்சு பார்ப்பேன். எனக்கு எல்லாமே இருக்காங்க. ஸ்ட்ரகிள் இருக்குதான். அது பார்க்கும்போது நான் சிங்கிள் மாதர்ஸ் யோசிச்சு பார்க்கும்போது என்னோட பிரச்சனை அவ்வளவு பிரச்சனை இல்லை. They are very strong, they are very bold. தெரியுங்களா? ஒரு தாய்க்கு தாயாகவோ தகப்பனுக்கு தகப்பனாகவோ இருந்து அவங்க குடும்பத்தை வழி நடத்துறாங்க. அவங்க அநேக கிறிஸ்தவ மத்திய அநேக திருச்சபையில கிறிஸ்தவ வாழ்க்கையில பாத்தீங்கன்னா அவங்க தேவனை நம்பி இவ்வளவு தூரம் கடந்து வர்றவங்களாக இருக்கிறாங்க. யாருமே இல்லைங்க. அவங்க நம்பிக்கை, அவங்களோட விசுவாசம் தேவன். அவங்க நினைச்சுட்டு அவங்க வேற வாழ்க்கையை பார்க்கலாம். பிள்ளைங்களை எங்கேயாச்சும் விட்டுருக்கலாம். தனக்கு வேற ஒரு வாழ்க்கையை அவங்க தேர்ந்தெடுத்து போயிருக்க இல்ல. அவங்க உணர்றாங்க, நான் ரொம்ப முக்கியம், என் பிள்ளைங்களுக்கு நான் முக்கியம், என் குடும்பத்துக்கு நான் முக்கியம். கணவர் இருக்கிறவங்க நீங்க அதை உணரணும். நீங்க ரொம்ப ரொம்ப முக்கியம். சபாவனே நம்ம ரொம்ப முக்கியம் தெரியுங்களா? இன்னைக்கு நீங்க கிறிஸ்துக்குள்ள இருக்கிறனால தான், நீங்க தேவனோட பிரசன்னத்துல அமர்ந்திருக்கனால தான் உங்க குடும்பம் இன்னும் தேவனோட பிரசன்னத்திலையும் தேவனோட அடைக்கலத்துக்குள்ள இருக்கு. நீங்க வெளியாயிட்டீங்கன்னா அப்ப எப்படி உங்க குடும்பத்தை நீங்க கிறிஸ்துக்குள்ளாக நீங்க கட்டுவீங்க? ஹalleluya. 2 தீமோத்தேயு 1 அதிகாரம் 4 இருந்து 5. 2 Timothy chapter 1 4 to 5. உன்னில் உள்ள மாயமற்ற விசுவாசத்தை நினைவு கூறுகிறேன். தீமோத்தேயு பார்த்து சொல்றாரு, உனக்குள்ள இருக்கிற மாயமற்ற விசுவாசத்தை நான் நினைத்து பார்க்கிறேன். தீமோத்தேயு கிட்ட எப்படிப்பட்ட விசுவாசம் இருக்கா? கலக்கமில்லாத விசுவாசம், உண்மையுள்ள விசுவாசம், மாறாத விசுவாசம், உறுதியான விசுவாசத்தை தீமோத்தேயு மத்தியில பார்க்கறாரு. என் முன்னோர்கள் முதல் கொண்டு சுத்த மனசாட்சியோடு ஆராதித்து வரும் தேவனை நான் ஸ்தோத்திரிக்கிறேன். உனக்குள்ள இருக்கிற அந்த மாயமற்ற விசுவாசத்தை பார்த்து நான் என் தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். அந்த விசுவாசம் முந்தி உன் பாட்டியாகிய லோவிசாலுக்குள்ளும் உன் தாயாகிய ஐனாக்கியலுக்குள்ளும் நிலைத்திருந்தது. அது உனக்குள்ளும் நிலைத்திருக்கிறது என்று நிச்சயித்திருக்கிறேன். பால் வந்து தீமோத்தேயு பார்த்து சொல்றாரு, உனக்குள்ள மாயமற்ற ஒரு விசுவாசத்தை நான் பார்க்கிறேன். அது பார்க்கும்போது நான் என் தேவனை நான் வந்து ஸ்தோத்திரிக்கிறேன். ஆனா இந்த விசுவாசமானது முந்தி உன்னோட பாட்டியாகிய லூயிஸ் மத்தியிலோ உன்னோட தாயாகிய யூனிஸ் மத்தியில நான் பார்த்தேன். அதே விசுவாசம் இன்னைக்கு உனக்குள்ளே நான் பார்க்கிறேன். ஒரு ஸ்திரியானோட விசுவாசம் எவ்வளவு முக்கியம் தெரியுங்களா? ஒரு சாட்சி எவ்வளவு முக்கியம் தெரியுங்களா? ஹalleluya. இன்னைக்கு தீமோத்தேயு மத்தியில அவன் வாலிப பையன் தெரியுங்களா? தேவனுக்காக
எப்படிப்பட்ட ஒரு வாலிப பையன் தீமோத்தேயு. எனக்கு அவனுக்குள்ள ஒரு விசுவாசம் அது எங்க இருந்து வந்தது? ஒரு ஸ்திரீ கிட்ட இருந்து வந்தது. நீங்களே ஆத்துல ஒரு கால் சேத்துல ஒரு கால் இப்படி வச்சிருந்தீங்கன்னா அப்ப உங்க பிள்ளைங்களும் இப்படிதான் இருப்பாங்க. அல்லேலூயா. உங்க பிள்ளைங்களுக்கு கர்த்தருக்குள்ள வளர்றத கற்றுக் கொடுங்க. ஆவியின் கனியை வெளிப்படுத்துங்க. நீங்களே சபைக்கு போகாம, நீங்களே ஜெபம் பண்ணாம, நீங்களே வேதத்தை வாசிக்காம, அல்லேலூயா, கிறிஸ்துவுக்குள்ள சாட்சி உள்ள வாழ்க்கை, சாட்சி இல்லாத வாழ்க்கை நீங்க வாழ்ந்தீங்கன்னா உங்க பிள்ளைகள் உங்களை தான் பின்பற்றுவாங்க. நம்ம சீக்கிரமா மற்ற குடும்பத்தை நம்ம நியாயம் இருக்கிறோம் இல்லையா? ரொம்ப சீக்கிரமா எப்படி வளர்க்குறாங்க? ஒரு மரியாதை தெரியல, பேச தெரியல, உழுத தெரியல. அல்லேலூயா. ஆனா நம்மளுக்கு தான் தெரியும். ஆனா நம்மளே உணர்ந்து பார்க்கலாம். ஒரு பிள்ளைகளை கர்த்தருக்குள்ள வழி நடத்துறது நம்மளுக்கு தெரியும் அதோட முக்கியத்துவம் என்ன இருக்கு. ஆனா பிள்ளைங்களுக்கு தெரியாதே. எவ்வளவுதான் நீங்க சொல்லுவீங்க? வாழ்ந்து காமிங்க, வாழ்ந்து காமிங்க. உங்க பிள்ளைகளுக்கு நீங்களே உலக வாழ்க்கை கற்றுக் கொடுக்காதீங்க. சத்தியத்தை சத்தியமா கற்றுக் கொடுங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. முடியாதுன்னா முடியாதுதாங்க. தேவனோட வார்த்தையில பாரபட்சம் இல்ல. பாரபட்சம் இருக்கா தேவனோட வார்த்தையில? அது மாறாத வார்த்தை இல்லையா? நிலைநிற்கிற வார்த்தை இல்லையா? வார்த்தை இது பாவம், இது முடியாதுன்னா நீங்களும் அப்படியே உங்க பிள்ளைங்களை கற்றுக் கொடுங்க. அல்லேலூயா. என்கிட்ட காம்ப்ரமைஸ் இல்லை. என் பிள்ளைங்கள்ட்ட, என் பிள்ளைங்களுக்கும் எனக்கும் காம்ப்ரமைஸ் இல்லை. நோ காம்ப்ரமைஸ். என்னால அதை ஹேண்டில் பண்ண முடியலன்னா என் வீட்டில் ஒரு ஆள் நான் வச்சிருக்கேன். என் வீட்டில் ஒரு ஆள் வச்சிருக்கேன். நம்ம தாயார் இல்லையா, நம்ம இஸ்திரி இல்லையா, நம்மளோட வேலை வாய் மட்டும்தான். பாத்தீங்களா? வீட்டில் எல்லா அம்மாவும் பிள்ளைங்க அம்மா கட்டிக்கிட்டே தான் இருப்பாங்க, சொல்லிக்கிட்டே தான் இருப்பாங்க. அல்லேலூயா. அவங்களோட சண்டை எல்லாம் எதுல? வாயில மட்டும்தான். என் வீட்டுல தைக்காண்டோ கராத்தே மாஸ்டர் நான் வச்சிருக்கேன். ஒரே ஆளுதான். முடியலையா அடுத்து சொல்லிடுவேன், வச்சு வெளுத்தெடுங்க. நீதிமொழி 29:15. Proverbs chapter 29 verse 15. நீதிமொழி 29 அதிகாரம் 15வது வசனம். பிரபு கடிந்து கொள்ளுதலும் ஞானத்தை கொடுக்கும். தன் இஷ்டத்திற்கு விடப்பட்ட பிள்ளையோ தன் தாய்க்கு வெட்கத்தை உண்டு பண்ணுகிறார். வேதம் வந்து தகப்பன்மாருக்கு வெட்கம் உண்டு பண்ணு சொல்லல. யாருக்கு வெட்கத்தை உண்டு பண்ணுமா? யாருக்கு? பிரபும் கடிந்து கொள்ளுதலும் ஞானத்தை கொடுக்கும். இன்னைக்கு அநேக தாய்மார் என்ன தெரியுமா பண்றீங்க? பிள்ளைய காப்பாத்துறீங்க. பிள்ளை செய்யறது தவறு, பிள்ளை செய்யறது அநியாயம், வேதத்துக்கு புறம்பாக உங்க பிள்ளைங்க நடந்து கொள்றாங்க. இஸ்ரே என்ன பண்றீங்க? பயம். கணவர்கிட்ட சொன்னா என்னடி? மரண அடி. ஆனா அடி வாங்கினாலும் அது உயிரோட தான் இருக்கும். ஆனா நம்ம என்ன சொல்லுவோம்? மரணம் அடி. என் பிள்ளை பருக்காத இடம் இல்லை. என் பிள்ளைங்க, நான் என் பிள்ளைங்க பத்தி என்ன சொல்றேன்? நான் என் பிள்ளைங்கிட்ட சொல்லுவேன். கேட்கலையா? அடுத்த ட்ரீட்மெண்டே வேற விதமா இருக்கு. எனக்கு பாச சொல்லிடுவேன். எங்க அம்மா கண்ணீரோடு நிப்பாங்க. பாட்டி இல்லையா, வேற பிள்ளைங்க அடி வாங்குது இல்லையா, கண்ணீரோடு நிப்பாங்க. நான் கண்டிக்கவே மாட்டேன். எப்படி அடி வாங்கினாலும் கண்டிக்க மாட்டேன். ஏன்னா வேதம் எல்லாம் கற்றுக் கொடுக்குதுன்னா பிரபும் கடந்து கொள்ளுதலும் ஞானத்தை கொடுக்கும். நீங்க இந்த வயசுல உங்க பிள்ளைய நீங்க கண்டிக்கல, குடிக்க வேண்டிய ஆசீர்வாதத்தை நீங்க கொடுக்கலன்னா வளர்ந்த பிறகு உங்க பிள்ளைங்க கேட்காதுங்க.
கேட்கறாங்க இல்லையா, இப்பயே என்னென்ன டீ மாஸ்டர், ரொட்டி கடாய் மாஸ்டர், என்னென்ன மாஸ்டர்லாம் கொடுக்க முடியுமோ கொடுங்க. நான் கெட்டது போதிக்கல, நான் வார்த்தையை வச்சு தான் உங்களுக்கு போதிக்கிறேன். மேபி பிள்ளைங்களுக்கு அது கடினமாக தான் இருக்கும், பிள்ளைங்க நம்மள வெறுக்கதான் செய்வாங்க. அல்லையா, கடைசி பிறந்த வரைக்கும் பிள்ளைங்க நம்ம கூட வர்றதில்லை. ஆனா அந்த பிள்ளைங்க நம்ம பெற்று எடுத்திருக்கோம். அந்த பிள்ளைங்களோட எதிர்காலத்து மேல நம்மளுக்கு என்ன வேணும்? ஒரு அக்கறை வேணும். நீங்க இப்பயே விஷயத்தை படி விட்டீங்கன்னா வெக்கம் தகப்பனமா இருக்குல்ல, தாயா இருக்கு. யாரு வீட்டுல இருந்து பாத்துக்கிறா? பிள்ளைங்களோட எல்லாம் தேடி யார் சந்திக்கிறா? தகப்பன்மா இருக்குங்களா? நம்ம காசு மட்டும் தான் வந்து கேட்கிறோம். முழுக்க முழுக்க செய்யறது யாரு? தாய்மார். எனக்கு ஒரு அனுபவம் இருக்கு, நான் அது அனுபவமா சொல்லிக்கிறேன். மிளாக்காட் ட்ரிப்புக்கு போனோம். எங்க போனோம்? மிளாக்காட் ட்ரிப்புக்கு போனோம். ரேனன் காணா போயிட்டாரு. ரேனனே காணா போயிட்டாரு. நானும் தேடுறேன், ஏன்னா ஆர்கனைஸ் பண்றதே நானும் பாசுறது தானே. நான் தேடுறேன், ரேனன் காணுன்னு. நான் ரோட்டு வரைக்கும் போய் கேட்கிறேன், எல்லாத்துக்கிட்ட ரேனன் பாத்தீங்கன்னா ரேனன் பாத்தீங்கன்னா பாசுட்டு போயிட்டேன். பாசுற என்னை பார்த்து ஒண்ணுதான் கேட்டாரு, நான் தானே அம்மா. பாசுற பார்த்தேன்னு, நீ இவ்வளவு நேரம் அங்கதானே இருந்த, உன்னால பாத்துக்க முடியலையா அவன் எங்க போனான்னு? அவரை குற்றப்படுத்த நான் கேட்கல, வேத அதுதான் சொல்லுது. அந்த வேதம் எவ்வளவு உண்மைன்னு வெளிப்படுத்துது. அல்லேலூயா, அல்லேலூயா. வேதம் எவ்வளவு உண்மைன்னு வெளிப்படுத்துது. என்னோட சேர்ந்து நீதிமொழி 10:1 எடுங்களேன். இன்னைக்கு பிள்ளைங்க வீணாவதே தாயார்னால தான். ஏன்னா அன்பு இல்லையா? பிள்ளைய காப்பாற்றணும், அன்பு காட்டணும், பத்திரமா வச்சுக்கணும். பெண் பிள்ளை ஆண் பிள்ளைன்னு சொல்லி நம்ம அநேக சூழ்நிலைய அந்த பிள்ளைகளை காப்பாற்றணும்னு நினைச்சு நம்பி அந்த பிள்ளைகளை பாதாளத்துல தள்ளும். அல்லேலூயா. தாங்காது, இதுக்கு மேல அடிச்சா பிள்ளை தாங்காது. நாங்க சொல்லிக்கிட்டே இருக்கோம், அது கேட்கவே மாட்டுது. கேட்க வைக்கணும். கேட்கவே மாட்டுதுன்னா அவதானே, கேட்கவே மாட்டுதுன்னா எப்படி? அதுதான் தேவன் பிள்ளைகள் கர்த்தர்னால ஒரு சுதந்திரம். பேரண்ட்ஸ் வந்து பிள்ளைங்களுக்கு கிஃப்ட் இல்லை தெரியுங்களா? பிள்ளைங்க தான் பேரண்ட்ஸ்க்கு கிஃப்ட். உங்களுக்கு புரியுதா நான் சொல்றது? அந்த பொருட்களை பத்திரமாக பாதுகாத்து வைத்துக்க வேண்டியது ஒரு தாய் தகப்பனுடைய வேலை. வேதாத சொல்லுது, பிள்ளைகள் கர்த்தர்னால ஒரு சுதந்திரம், கர்ப்பத்தின் கனி அவர்னால கிடைக்கிற பலன். அல்லேலூயா. பிள்ளைங்க வந்து உங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு கிஃப்ட். உங்களுக்கு தேவன் கொடுத்த அந்த கிஃப்டை நீங்க எப்படி பாதுகாத்து, நீங்க எவ்வளவு அடைக்கலத்தை போட்டு கர்த்தர்களை நீங்க வளர்க்கணும். கேட்க மாட்டேங்குதுன்னா எனக்கு புரியல. கேட்க வைக்கணுங்க, நம்ம கேட்க வைக்கணும். ஏன்னா இப்ப நீங்க விட்டுட்டீங்கன்னா பிற காலத்துல அந்த பிள்ளைங்க கஷ்டப்பட்டுச்சீங்கன்னா யார் உட்காந்து அழுதுட்டு இருக்க போறா? தாய் தகப்பன் தான் அழுவு போறீங்க. நீதிமொழி 10:1. சாலமோனின் நீதிமொழிகள். ஞானமுள்ள மகன் தகப்பனை சந்தோஷப்படுத்துகிறார், மூடத்தனம் உள்ளவனோ தாய்க்கு சஞ்சலமாய் இருக்கிறார். யாருக்கு சந்தோஷம்? யாருக்கு சந்தோஷம்? தகப்பனுக்கு சந்தோஷம். தாய்க்கு என்னது? இந்த மாதிரி நிறைய வசனம் இருக்கு தெரியுங்களா? நீங்க நீதிமொழி தாயாரும் போய் படிங்க. தாயார் சில இடத்துல நம்ம தவறு செய்யறதுனால தான் உங்களுக்கு அது நியாயமா இருக்கு. பிள்ளைங்களோட விஷயத்துல அது உங்களுக்கு நியாயமா இருக்கு. ஆனா நான் தேவனோட வார்த்தை சொல்லுது, நீங்க நியாயமா எண்ணுகிறது தவறு. உங்க பிள்ளைகளை குறித்து நீங்க சில தீர்மானங்கள், சில தாய்மார் வந்து பிள்ளைங்களுக்கு பயப்படுறாங்க, சில தகப்பன்மார் பிள்ளைங்களுக்கு பயப்படுறாங்க. இல்லங்க, தேவன் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்புகளே தாய்மாருங்க, நீங்க பொறுப்பா செய்யுங்க. மனுஷனை பார்க்காதீங்க, உங்க கணவரை பார்க்காதீங்க, உங்க பிள்ளைகளை பார்க்காம சூழ்நிலையை பார்க்காதீங்க, உங்களை உற்ற உறவுகளை பார்க்காதீங்க, வெக்கத்தை பார்க்காதீங்க,
புத்திமதி சொல்லணும். உங்களோட தேவன் இருந்தா, உங்களோட தேவனோட வார்த்தை இருந்துச்சுன்னா, உங்களுக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் இருந்தா, அந்த பிள்ளை கண்டிப்பா உங்களுக்கு கீழ்ப்படியும். இன்னைக்கு பிள்ளை கீழ்ப்படியலன்னா நீங்க எப்படிப்பட்ட தாயாரா இருக்கிறீங்க? ஆராய்ந்து பாருங்க. பிகாஸ் நாளைக்கு மாதர்ஸ் டே இல்லையா? ஹalleluya. நம்ம நிறைய சரி செய்ய வேண்டியது இருக்கு. நானும் உட்பட தேவனோட வார்த்தை படிக்கும் போது தான் என்னையும் அது வந்து சரி செய்யுது. அது எனக்கு கற்றுக் கொடுக்குது. நான் உங்களுக்கு மட்டும் பிரசன்ட் பண்ணிட்டு நான் இப்படி இல்லை, நானும் உங்க கூட தான் இருக்கேன். ஹalleluya. ஆமென். நம்ம பிள்ளைங்க எல்லாம் நல்ல பிள்ளைங்க தான். நம்ம பிள்ளைங்க எல்லாம் ரொம்ப நல்ல பிள்ளைங்க. ரூபிக்கு சந்தோஷமாயிடுச்சு. ரொம்ப நல்ல பிள்ளைங்க. ஆமென். ஏன்னா அவங்களே தாயா இருக்கேன். எல்லா வாலிப பிள்ளைங்களும் நல்ல பிள்ளைங்க. தாய் தகப்பன் செய்கிற பிள்ளைங்களை குறை சொல்லி ஒண்ணும் இல்லை. நம்ம எங்கேயோ ஒரு இடத்துல விட்டுறோம். வழி நடத்த வேண்டிய இடத்துல நம்ம விட்டுறோம். மற்ற பிள்ளைங்களை பார்த்துட்டு குறை சொல்லிட்டு, மற்ற பிள்ளைங்க செய்கிற தவறு நம்ம கண்ணுக்கு தெரியுது, மற்ற குடும்ப காரியம் நம்ம கண்ணுக்கு தெரியுது. ஆனா நம்ம வீட்டுல சுத்தி நடந்து நமக்கு தெரிய மாட்டேங்குது. பரிசுத்த ஆவியானவர் ரொம்ப நல்லவர் தெரியுங்களா? நீங்க கர்த்தருக்கு பயந்து நடக்கிறவங்களா இருந்தீங்கன்னா உங்களை சுத்தி நடக்கிற தவறுகளை அவங்களுக்கு காட்டுவாரு, உங்கள்கிட்ட சொல்லுவாரு. நானே சொல்றேன், என்கிட்ட பேசியிருக்கிறேன். அநேக சூழ்நிலை நான் கீழ்படியாம போயிருக்கேன். நான் எப்படி வருத்தப்படுறேன்? நான் கீழ்படியாம போனது உண்டு. ஹalleluya. ஏன்னா நம்பிக்கை இல்ல, நம்மளோட நம்பிக்கை நம்மளோட படித்த தேவன் மேலதான். நம்மளுக்கு இந்த குடும்பம், இப்படிப்பட்ட கணவர், இப்படிப்பட்ட பிள்ளைங்க தேவனால வந்தது. ஹalleluya. மேபி நீங்க எப்படி பெற்றுக்கொண்டீங்கன்னு அது உங்களுக்கு தெரியும். ஆனா கிறிஸ்துக்குள்ள வந்த பிறகு இது தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்ட குடும்பம், தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்ட கணவர்கள், தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்ட பிள்ளைகள். ஹalleluya. ஹalleluya. அது கிறிஸ்துக்குள்ளாக செழிப்பாக வளர செய்யுங்க. ஆமென். ஹalleluya. இன்னும் தேவனுக்காக எழுப்புங்க. டிபரனால எழுப்ப முடியுதுங்க. இஸ்ரவேல் ஜனங்கள் பாருங்க, கானானியர்களை போர் செய்யும்படியாக ஒரு ஸ்திரீ வழி நடத்தி செல்கிறார். எவ்வளவு ஆண்கள் கீழ்படிஞ்சாங்க. ஏன்னா அவளோட யார் இருந்தா? தேவன் இருந்தது. அந்த ஜனங்கள் உணர்ந்தாங்க. அபிகளுக்கு தேவன் ஞானத்தை கொடுத்தாரு. அவ புத்திசாலியான ஸ்திரீ. தன்னோட குடும்பத்தை எப்படி பாதுகாத்துக் கொள்ளணும்னு தேவன் அவளுக்கு அந்த பலத்தை கொடுத்திருந்தாரு. ஹalleluya. அதே போல திபோரா, அவ மிடியன் தெரியுங்களா? அவ புற ஜாதி. ஆனா கணவருக்கு வருகிற உபத்திரவத்தை அவ அறிந்து கொண்டா, அவ புரிந்து கொண்டா. இதுல இருந்து எப்படி விடுதலை ஆக்கணும் என்று அது செயல்படுத்தினா. ஹalleluya. வேதத்துல இவ்வளவு உதாரணம் இருக்குங்க, நம்மளால இருக்க முடியும். ஹalleluya. You all are so blessed. நீங்க எல்லாரும் ஆசீர்வதிக்கப்பட்டவங்க. ஹalleluya. என்னைய உட்படதான். ஹalleluya. இன்னைக்கு தேவன் நமக்கு எந்த ஒரு நன்மையும் குறைகள் இல்லாம, மேபி உங்களுக்கு சில குறைகள் காணப்படலாம். நான் சொல்றேன், கிறிஸ்துனால நிறைவாக ஆக்க முடியாத காரியம் ஒன்றுமே இல்லை. ஆமென். கர்த்தர் நல்லவர். ஆமென். கர்த்தர் நல்லவர். எல்லா தாய்மார்களுக்கும் நாளைக்கு மதர்ஸ் டே. ஆனாலும் இன்னைக்கு ஒரு பெண் பிரசங்கம் பண்ணா ரொம்ப நல்லா இருக்கும்ன்றது தான் நான் சொன்ன, நீ பிரசங்கம் பண்ணுமா அப்படின்ட்டு. ஸோ நிச்சயமா அந்த வார்த்தை உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமாய் மாறி இருக்கும். ஆமென். ஹல்லேலூயா. சரி, நான் உங்களுக்கு நாளைக்கு எத்தனை பேர் நீங்கள் நாளைக்கு மதர்ஸ் டே செலிப்ரேஷனும் செய்கிறோம். இதே மாரி தான் நாளைக்கு செய்யணும். எத்தனை பேர் வருவீங்கன்னு தெரியாது. ஆனாலும் நான் ஒரு ஆலோசனை, வராதவங்களுக்கு நான் சொல்லுகிறேன், நாளைக்கு பிரசங்கம் நான் செய்வேன். ஆனாலும் வராதவங்களுக்கு நான் சொல்லுகிறேன், தயவு செய்து எல்லா தாய்மார்களையும் கணவன் பிள்ளைகள் கனம் பண்ணுங்க. தாய்மாரை இறந்துட்ட பிறகு, தாயை இழந்துட்ட பிறகு, தாய்க்கும் பிள்ளைகளுக்கும் ஒரு இடைவெளி வந்துட்ட பிறகு
பிள்ளைகள் போய் திருமணம் பண்ணிட்ட பிறகு அப்ப நீங்க வருத்தப்படுகிறதோ, அப்ப நீங்க கவலைப்படுகிறதோ, அப்ப தாயை குறித்து பெருமையா பேசுறது நோ பாயிண்ட். பேசாண்டு என்ன சொல்றதுக்குன்னா கொஞ்சம் சத்தமா இருந்தாலும் உரைக்கும். ஐ மிஸ் மை மதர். எங்க ஸ்டேட்டஸ்ல ஒரு 10 நிமிஷம் எடுத்துக்கிறேன். என்ன வேலையை நான் முடிக்க சொன்னாங்க. என்ன இல்லை சரி நான் கொஞ்சம் பேசுறேன். ஐ so miss my mother. ஆனா நீ மாதர் கிட்ட என்னென்னலாம் பண்ணிருக்க கொஞ்சம் யோசிச்சு பாரு. தண்ணி கேட்பாங்க. ஏன் சாப்பாடு எடுத்துக்கும் போது ஒரு தண்ணி எடுத்து போக தெரியாதா? யாரு பிள்ளைங்க யாரு கேட்பாங்க? நீங்க சொன்னாங்கல்ல மருந்து எடுத்துட்டு போனோம், தண்ணி எடுத்துட்டு போனோம். அவங்க வேற யாரையும் சொல்ல, என்னதான் சொன்னாங்க? நீங்க படுத்தே கிடந்து உடம்பு சரியில்லை எனக்கு, ஆனா தேவ பலனை கொடுத்தாரு. அல்லேலூயா. பாருங்க, ஒரு மனைவியானவர், ஒரு தாயானவர், நான் சொல்றேன், ஆண்டவர் கொடுத்திருக்கிறார்னா அந்த குடும்பத்துக்கு, அந்த ஆணுக்கு, அந்த பிள்ளைக்கு முக்கியமான ஒரு கூரை, ஒரு ஷேடோ. அப்ப தாயானவள் வந்து தேவனால அங்கீகரிக்கப்பட்டவள். ஒரு தேவன் தாயை அங்கீகரித்தார். வேதத்துல மரியாதை நீங்க பார்க்கலாம், தேவன் அங்கீகரித்தார். இன்னைக்கு இந்த சபையில அநேக தாய் இருக்கீங்க. நான் சொல்றவங்களை பார்த்து, நீங்க தேவனுடைய பார்வையில விசேஷமானவர். அல்லேலூயா. you are the honor person for the God. தேவனுக்கு தாய்மார்கள் எல்லாம் கனம் பெற்றவர்கள். அதுல கூட நம்மளுக்கு ஒரு 2 புத்தி, நம்மளுக்கு 2 யோசனை வரும். என்னன்னா, நான் பிள்ளை பெக்கலையே, திருமணம் செஞ்சேன்னா நான் பிள்ளை பெக்க, அப்ப நான் தாய் இல்லையா? தேவன் அப்படிலாம் பிரிச்சு பார்க்க மாட்டாரியா? பெண்ணுன்னா நீ திருமணம் பண்ணினா தாய் தான். இந்த சபையில நான் அதை தான் சொல்லுவேன். சிலவங்க அக்க விடுவாங்க. இன்னைக்கு ரொம்ப பேர் வராதவங்க காரணம் அவங்க என்ன நினைச்சுட்டு போனா கொஞ்சம் அவமானமா இருக்கும், நம்ம பிள்ளை பெக்கல. ஏன் அப்படி நினைக்காத, சொன்னவியா. Don't condemn yourself. உன்னையே நீ குற்றப்படுத்தாத. தேவன் உன்னை குற்றப்படுத்தல. இருக்கிற தாய், இருக்கிற மனைவியை கனம் பண்ணுங்க, பிள்ளைகள் கனம் பண்ணுங்க. எனக்கு எங்க வெளியே போனாலும் என் பிள்ளைங்களுக்கு எது வாங்கினா டக்குன்னு வாங்கிடுவேன், கண்ணு மூடிக்கிட்டு வாங்கிடுவேன். ஆனா சிஸ்டருக்கு வாங்குறேன்னா நானே குழம்பி போயிடுவேன். என்ன வாங்குறது? ஏன்னா அவங்க ரொம்ப பர்டிகுலரான ஆளு. நம்மள வந்து பசாமலாம்ல 3-10 வழிக்கு வாங்கிட்டு போகிற ஆளு. இவங்களுக்கு முடியாது. போன வாரம் நான் கேள்வி போயிருந்தேன், பாஸ்டர்ஸ் மீட்டிங். நான் போயிட்டு எனக்கு அந்த ஒரு செந்தூர்ல ஒரு கடை பார்த்தேன். நல்லா சரி நம்மளுக்கு போய் சப்பாத்தி வாங்கலான்னு போனேன். பாசங்கள்லாம் நாங்கள் எல்லாம் பாஸ் பண்ணோம். நான் தேடிக்கிட்டே இருக்கும்போது என்னோட பட்ஜெட்டுக்கு மேலே இருந்தனால அப்படியே நவுந்துட்டு வெளியே ஆனான்னு வரேன். அங்கே என் கண்ணில் பட்டுச்சு எல்லாம் கொஞ்சம் ஆஃபர் சப்பாத்தி, எல்லாம் ஆஃபரான ஸ்லிப்பர், எல்லாம் பெண்களோட. எனக்கா இவங்களுக்கு வாங்கிட்டு போனா பிடிக்குமா பிடிக்காதா, சைஸ் என்னன்னு தெரியாது. ஆண்டவரே என்னை காப்பாத்துங்க. வாங்கிட்டு போனாலும் குத்தம், வாங்கிட்டு போலனாலும் குத்தம். ஆனா மனசு நிறைய சந்தோஷத்தோட வாங்கிட்டேன். எல்லாம் தூங்குறாங்க. விடிய காலைல வந்தேன், எல்லாம் தூங்குறாங்க. எழுப்புனேன், ஏந்திரிங்க. என் மகன் ஏஞ்சிச்சு. why you ask mommy wake up? sleep la, why you disturb? வெயிட்லா கொஞ்சம் நில்லு. நான் 3 ஜோடி ஸ்லிப்பர் போட்டு எல்லாம் போட்டு பாருன்னு எல்லாம் போட்டுட்டு அப்படியே என்ன பார்த்தாங்க. வாழ்க்கையில கல்யாணம் பண்ணி 18 வருஷம், இதான் முதல் தடவை எனக்கு பிடிச்ச பேர் வேண்டியிருக்கீங்க. மனைவிகளை கடன் பண்ண ஐயா. அவங்க வந்து இந்தியாவில் இருக்கிற தாஜ்மஹாலை கேட்கல. அவங்க ஆசைப்படுறது எல்லாம் சின்ன சின்ன காரியம் தான். சின்ன காரியங்கள். உங்க தாயார, உங்க மனைவிய சின்ன சின்ன காரியம் தான் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி செய்யுங்க. வேதனைப்படுத்தாதீங்க. நாளைக்கு ஒரு விசேஷமான பிரசங்கத்தை நான் கொண்டு வருகிறேன். நாளைக்கு நல்ல காரியங்களை மாதர்ஸோட செலிப்ரேஷன் செய்கிறேன். அதனால உங்களுக்கு வராதவங்களுக்கு நான் சொல்லுகிறேன், உங்களுக்கு எல்லாருக்கும் அட்வான்ஸ் மதர்ஸ் டே வாழ்த்துக்கள். அது மட்டும் இல்ல, இந்த தாயார மனசார உங்க ஊழியக்காரன் நான் ஆசீர்வதிக்கிறேன். உங்களுடைய கர்ப்பத்தின் கண்ணியை கர்த்தர் ஆசீர்வதிப்பாரு. உங்களுடைய பொருளாதாரங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பாரு. இந்த தாயார், இந்த சபையில் இருக்க எல்லா பெண்கள், கல்யாணம் பண்ண எல்லா பெண்களும் கர்த்தருடைய சமூகத்துல நான் நினைவு கூறுகிறேன்.
நிச்சயமாக ஆண்டவர் உங்களை வாழாக்காதபடிக்கு தலையாகவும் கீழாகாதபடிக்கு தேவன் மேலாகவும் உங்களை மாற்றுவார் என்று சொல்லி உங்களை எல்லாரும் இருந்து வந்தவாய் நாம் திருவிழா ஆராதனைக்கு போவோமாக.